வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில அலாரம் அடிக்கும்போது நீங்க அப்படியே புத்துணர்ச்சியோட இந்த உலகத்தையே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எனர்ஜியோட எழுந்தா எப்படி இருக்கும்? சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்க தூக்க முறையே மொத்தமா மாத்த போற ஒரு பழமையான ஜப்பானிய ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். உங்களுக்கும் இது நடந்திருக்கா? ராத்திரி சீக்கிரமா படுத்து நல்லா 8 மணி நேரம் தூக்கம் போட்டிருப்பீங்க. ஆனா காலையில எழும்போது உடம்பெல்லாம் ஒரே வலி, பாரமா இருக்கும். மூளைக்குள்ள இன்னொரு பனிமூட்டம் இறங்குன மாதிரியே இருக்கும். கண்ணை திறப்பீங்க, ஆனா மனசு இன்னும் எழாது. குட் மார்னிங் சொல்றதுக்குள்ளேயே உங்க கை சூடா ஒரு கப் காஃபியை தேட ஆரம்பிச்சிடும். என்னடா இது, 8 மணி நேரம் தூங்கியும் ஏன் உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களை கேட்டுப்பீங்க இல்லையா? ஆனா இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த கேளுங்க. அதே நேரத்துல இதே 8 மணி நேரம் தூங்கிட்டு ஜப்பான்ல ஒருத்தர் கண் விழிக்கிறாரு. அவரோட காலை பொழுது ரொம்ப அமைதியா, தெளிவா, ஒரு பெரிய பாறையே தூக்கி வைக்கிற அளவுக்கு ஆற்றல் நிறைஞ்சதா இருக்கு. தூங்குன நேரம் ஒண்ணுதாங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? இதுக்கு பின்னால தான் அந்த பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. பிரச்சனை நாம எவ்ளோ நேரம் தூங்குறோங்கிறதுல இல்லவே இல்ல. பிரச்சனை எல்லாம் நம்ம தூக்கத்தை எப்படி பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம தூக்கத்தை ஒரு கடமையா, ஒரு வேலையா பாக்குறோம். ஆனா ஜப்பான்ல தூக்கங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அது ஒரு ஒழுக்கம். அடுத்த நாள் உங்களை தயார்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த கலை. நம்ம கலாச்சாரத்துல நான் 4 மணி நேரம்தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றது ஒரு கெத்து, ஒரு பெருமை. தூக்கத்தை ஒரு பலவீனமா பாக்குறோம். ஆனா ஜப்பான்ல தூக்கத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அது ஒரு சக்தி வாய்ந்த ரீசார்ஜ் மாதிரி. நாம தூக்கத்தோட நேரத்தை கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் தூக்கத்தோட தரத்துல கவனம் செலுத்துறாங்க. அதுதான் வித்தியாசம். சோ ரகசியம் இதுதான். நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி தூங்குறீங்கங்கிறது தான் மேட்டர். சரி, அந்த எப்படிங்கிற கேள்விக்கான 3 ஆச்சரியமான ஜப்பானிய பதில்களை இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாமா? நம்மளோட முதல் ரகசியம் குளிர்ந்த குகை. என்னடா இது, பேரு வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது கேட்கவே ஒரு இயற்கையான ஆதிமனிதன் காலத்து அணுகுமுறை மாதிரி இருக்குல்ல. வாங்க, இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். 15 டிகிரி செல்சியஸ். நம்ப முடியுதா? ஜப்பான்ல நல்ல தூக்கத்துக்கு சிபாரிசு செய்யப்படுற வெப்பநிலை வெறும் 15 டிகிரி செல்சியஸ். நம்ம ஊர்ல ஏசிய இந்த அளவுக்கு வச்சா போர்வையை இழுத்து போத்திட்டு நடுங்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா ஏன் அவங்க இவ்ளோ குளிரான அறையில தூங்கணும்னு சொல்றாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான அறிவியல் இருக்கு. உங்க மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சு சூடாயிடும். அதை சரியா ஷட் டவுன் பண்ணி ஓய்வெடுக்க வைக்கணும்னா அதை முதல்ல குளிர்விக்கணும். உங்க உடல் வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும் போதுதான் தூக்க ஹார்மோன்னு சொல்லப்படுற மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போதான் உங்க இதய துடிப்பு அமைதியாகி தசைகள் தளர்ந்து நீங்க உண்மையான ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவீங்க. இரண்டாவது ரகசியம் ஒரு பாரம்பரியமான மற்றும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு இரவு நேர சடங்கு. இதுக்கு பேரு ஒஃபுரோ. தினமும் சாயங்காலம் ஜப்பான்ல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சூடான குளியலோட தான் நாள முடிப்பாங்க. இந்த தண்ணியோட வெப்பநிலை சுமார் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது உடலை சுத்தம் செய்யறதுக்கு மட்டும் இல்லங்க, மனச அமைதிப்படுத்தவும் உதவுது. அந்த சூடான தண்ணில நீங்க உட்காரும்போது நாள் முழுக்க இருந்த சத்தம், மன அழுத்தம், டென்ஷன் எல்லாமே மெதுவா கரைய ஆரம்பிக்கும். இது உங்க உடலுக்கும் மனசுக்கும் ஒரு ரீசெட் பட்டன் அழுத்தின மாதிரி. ஆனா உண்மையான மேஜிக்கே இங்கதான் ஆரம்பிக்குது. சூடான குளியல முடிச்சிட்டு நம்ம முதல் ரகசியத்துல பார்த்தோமே, அந்த குளிர்ந்த குகை மாதிரி இருக்கிற உங்க ரூமுக்குள்ள நுழையும் போது என்னாகும்? உங்க உடல் வெப்பநிலை சர்ன்னு வேகமா குறையும். இந்த திடீர் சரிவு தான் உங்க மூளைக்கு ஒரு அலாரம் மாதிரி. ஹே, போதும், தூங்குற நேரம் வந்தாச்சுன்னு ஒரு மிக சக்தி வாய்ந்த சிக்னலை இது அனுப்புது. நம்மளோட கடைசி மற்றும் மூன்றாவது ரகசியம் நம்மள பல பேர் தப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த சரிங்கிறது. பகல்ல தூங்குனா சோம்பேறின்னு யாருங்க சொன்னா? ஜப்பான்ல அப்படி இல்ல. ஜப்பான்ல இணைமுறின்னு ஒரு பழக்கம் இருக்கு. அப்படின்னா இருக்கும்போதே தூங்குறது. டோக்கியோல ஒரு ஆபீஸ்ல யாராவது அவங்க டெஸ்க் மேல தலை வச்சு தூங்கிட்டு இருந்தா அதை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அது அவங்க எவ்ளோ கடுமையா உழைச்சிருக்காங்கன்னு காட்டுது. இத நல்லா கேளுங்க. நம்ம ஊர்ல ஒருத்தர் நீங்க சோர்வா தெரியுறீங்கன்னு சொன்னா அது ஒரு அவமானம் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஜப்பான்ல அது ஒரு பாராட்டு. உங்க உடம்பு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. அத காஃபி குடிச்சு ஏமாத்தாம அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்க நம்புறாங்க. இதுக்காக நீங்க மணிக்கணக்கா தூங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம்
ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டாலே போதும். இத உங்க கவனத்தையும் படைப்பாற்றலையும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா நீங்க எழுந்திருக்கும்போது எந்த தூக்க கலக்கமும் இருக்காது. இது ஒரு பவர் நேப் இல்ல, இது ஒரு அமைதி நேப். சரி, இந்த 3 ரகசியங்களையும் கேட்டாச்சு. ஆனா கேக்குறது மட்டும் போதாது இல்லையா? செஞ்சு பார்க்கணும். அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்க போறேன். குளிர்ந்த அறை, சூடான குளியல், குட்டி தூக்கம். இந்த 3 ரகசியங்களையும் வெறும் 7 நாட்களுக்கு நீங்க முயற்சி செஞ்சா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. காஃபியே தேவைப்படாத காலை பொழுதுகள், நாள் முழுக்க குறையாத ஆற்றல். சாத்தியமா? அத நீங்க தான் முயற்சி செஞ்சு பார்த்து சொல்லணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், உங்க போனை ஓவர்நைட் சார்ஜ் போட்டா காலையில 100% ஆகிடும். ஆனா நீங்க அப்படி ஆக முடியாது. நீங்க முதல்ல உங்கள மத்த எல்லா விஷயத்துல இருந்தும் அன்பிளக் பண்ணா மட்டும்தான் உங்களால ரீசார்ஜ் ஆக முடியும். இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது ஒன்னையாவது இன்னைக்கு ராத்திரி முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க தூக்கத்துல வர மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. உங்கள மாதிரி கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நல்லா தூங்கட்டும். இது போல இன்னும் பல வாழ்க்கை ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.